அத்தை எப்போ பட்டாணி வாங்கிட்டு வந்தாலும் வெஜ் பிரியாணி தான் வைக்கிறோம். சரி இன்னைக்கு என்ன செய்வோம், பட்டாணி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் பட்டாணி சாதம் ட்ரை பண்ணியிருந்தேன். வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்கன்னு கூட தெரியல. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த ஜாரில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சின்ன ஜாரில் போட்டேன்னா அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஜாரில் போட்டு இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எப்பயும் போல் பிரியாணி செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். என்ன கொஞ்சம் புதினா அதிகமாகிருச்சான்னு தெரியல, அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் புதினா ஃப்ளேவர் அதிகமான மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என் சமையலை என்றைக்குமே யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் ஆன புதுசுலலாம் எங்கள் மாமனாருக்கு நான் சமைச்சு கொடுப்பேன். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு உப்பு கூட இருந்திருக்காது. நான் சாப்பிடும்போது தான் அதை பார்ப்பேன், உப்பே இருந்திருக்காது. நான் கேட்பேன், என் மாமா சாப்பாட்டில் உப்பு இல்லை சொல்லவே இல்லை அப்படின்னா, உப்பு இல்லையாம்மா எனக்கு தெரியலையே அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்னம்மா உப்பு கொண்டு வான்னு கூட சொல்லி சாப்பிட்டதில்லை. எங்கள் அப்பாவும் அப்படி தான், என் ஹஸ்பண்டும் அப்படி தான், என் பையனும் அப்படி தான். என் மனசை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க சமையல் விஷயத்தில். எல்லாருமே இந்த பட்டாணி சாதம் நல்லா இருக்குன்னு தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் என்ன மணி 8:45 ஆயிடுச்சு. வேகமாக ஓடினேன், ஏன்னா பஸ்ஸை பிடிக்கணும் இல்லையா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீங்களே என்ன மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.